நம்ம தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுல ரொம்பவே முக்கியமான கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயத்துல பார்க்க போறோம். டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு, அவ்வளவுதான், நாங்க செலக்ட் ஆயிட்டோம், எங்களுக்கு ஓட்டுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய டிராஃப்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து எதனுடைய அடிப்படையில வந்திருக்குதுன்னா, இறந்தவர்களையும் பல இடத்துல வந்து ஓட்டுரிமை வச்சிருக்கிறவங்களையும் தொடர்பு கொள்ள முடியாதவங்களையும் நீக்கிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டுக்கும் நமக்கு வந்து ஓட்டுரிமை கிடைச்சதுக்குமான சம்பந்தம் முழுசா கிடையாது. இது ஒரு முதல் அடின்னு சொல்லலாம், இது ஒரு முதல் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஏன்னா டிராஃப்ட் லிஸ்ட்ல பேரே வரல அப்படின்னா அவங்க புது ஃபார்ம் கொடுத்து புதுசா இணைய வேண்டியது இருக்கும். நமக்கு பேர் வந்துருச்சுங்கனால நம்ம புது ஃபார்ம் கொடுத்து புதுசா இணைய வேண்டாம். ஆல்ரெடி நம்ம இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஓட்டுரிமையே இல்லை. நமக்கு எலெக்ஷன் வர்றதுக்குள்ள எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிட்டு அவங்க ஃபைனல் லிஸ்ட் பிப்ரவரி கடைசியில விடுவாங்க. அப்பதான் நமக்கு என்ன இருக்குது, ஓட்டுரிமை இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், இப்ப நீங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். இல்லாட்டினா நமக்கு வந்துருச்சு, இனி நமக்கும் அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்து யார் பேர் வரலையோ அவங்களுக்காகத்தான் வந்து கவர்மெண்ட் அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்துடாதீங்க. ஏன்னா உங்களை உங்க பிஎல்ஓ வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நமக்கு பொதுவாகவே பிஎல்ஓட்ட வந்து என்ன வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஒவ்வொரு பிஎல்ஓ 3 தடவையாவது வீட்டுக்கு போய் தான் என்ன பண்ணிருக்கணும், ஃபார்ம் கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிருக்கணும், ஃபார்மை வாங்கிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பல இடத்துல வந்து பிஎல்ஓக்கள் நேர்ல ஒரு தடவை கூட வரல. சில இடத்துல ஒரு தடவை வந்திருக்காங்க, சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 தடவைக்கு மேல எல்லாம் கூட வந்திருக்காங்கம்மா, நம்ம கமெண்ட்லயே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அசால்ட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணல, உங்க ஏரியால இருக்கிறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணலைன்னா நீங்க மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம இதை வந்து தெளிவா சொல்றோம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு முதல் கட்டமா டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இனிமேல் நியூ ஃபார்ம் கொடுக்க தேவையில்லை. ஆனா அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாம கொடுத்துருப்போமே ஃபார்மு, அந்த ஃபார்ம்ல அந்த கீழ் பெட்டி இருக்கு பாருங்க, மேல் பெட்டி கொடுத்துட்டோம், சரி, அதை பத்தி இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. அதை வச்சுதான் நமக்கு என்ன இருக்குன்னா டிராஃப்ட் லிஸ்ட் வந்திருக்கு, விட்டுருங்க. ஆனா கீழ் பெட்டி 2 இருந்துச்சுல்ல, ஒண்ணு வந்து 2வது பெட்டியில என்ன இருந்துச்சுன்னா உங்களுடைய 2002 எஸ்ஐஆருடைய தகவலை கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. 3வது பெட்டியில என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களுடைய எஸ்ஐஆருடைய 2002 தகவலை கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. மொத்தமா அந்த ஃபார்ம்ல 3 பெட்டி தான் இருந்துச்சு. அதுல 2வது 3வதும் பழைய எஸ்ஐஆர் பத்தி கேட்டிருப்பாங்க, அந்த 2002 எஸ்ஐஆர் பத்தி. அந்த 2ல 1வது நீங்க நிரப்பி கொடுத்தீங்களா இல்லையாங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்திக்கோங்க. அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஓட்டுரிமை வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம கிடைக்குமா இல்லையாங்கிறது. ஏன்னா வந்து 2ல ஏதாவது ஒரு பெட்டியாவது ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ணிருக்கணும். ஏன்னா சிலர் வந்து அட்டன் மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க, வெறும் நேம் மட்டும் எழுதியிருப்பாங்க, எனக்கு நம்பர் தெரியாது, எனக்கு வந்து தொகுதி தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரியாதுன்னு சொன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களாலையும் எடுக்க முடியாது. ஏன்னா நாம கொடுத்து பார்க்கும் போதே ஆன்லைன்ல அதெல்லாம் வரமாட்டேங்குது. சும்மா பேரெல்லாம் கொடுத்து பார்த்தா வரமாட்டேங்குது. கரெக்டா கொடுக்குற மாதிரி கொடுத்தா மட்டும்தான் ஒரு 2-3 விஷயத்தையாவது கரெக்டா கொடுக்குற மாதிரி இருக்குது. தொகுதி எல்லாம் கரெக்டா செலக்ட் பண்ணி பெற்றோர் பேரு, அதுக்கப்புறம் உறவினர் பேரு, இதெல்லாம் கரெக்டா கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்படிலாம் கொடுத்தாதான் வந்து என்ன பண்ண முடியுது, எடுக்க முடியுது. அதே மாதிரி பார்ட் நம்பர், சீரியல் நம்பர்லாம் வந்து தேவைப்படுது. ஆனா அது எதுவுமே தெரியாம நம்ம சும்மா வந்து ரஃபா எழுதி கொடுத்துருக்கோம், எனக்கு பிரச்சனை வராது, எழுதியே தப்பா கொடுத்திருந்தாலும் அவங்க இருக்கிறாங்க, நம்ம தப்பாவே தகவல் எழுதி கொடுத்தாலும் கூட நம்மளுடைய பேரண்ட்ஸ் அப்ப இருந்தாங்க அந்த 2002 லிஸ்ட்லயும் சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையா இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் அப்ப இருந்திருக்கலாம், ஆனா அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களால வந்து கொண்டு வர முடியும். அந்த ஆன்லைன்ல இருந்து கரெக்டா நாம தகவல் கொடுத்தாதான் அவங்க கொண்டு வருவாங்க, இல்லாட்டினா அவங்களால கொண்டு வர முடியாது. அப்ப என்ன ஆகுனா, ஒன்னா நம்ம கரெக்டா தகவலை கொடுக்கணும், இல்லாட்டினா மறுபடியும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஆவணங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து டிராஃப்ட் லிஸ்ட்ல பெயர் வந்தாலும் அந்த 2வது பெட்டி 3வது பெட்டி 2ல ஏதாவது ஒரு பெட்டியை கரெக்டா நிரப்பினவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இறுதி வாக்காளர் பெட்டியில பேர் வந்துடும், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னி நீங்க என்ன பண்ணலாம், பிப்ரவரி வரையும் நீங்க நிம்மதியா இருந்துடலாம், பேசாம வந்து உங்களுடைய பேர் வந்து வந்துடும். ஆனா இந்த 2ல ஒரு பெட்டியாவது நிரப்பியிருப்பேன், ஆனா அதுல சரியா வந்து நான் தகவலை கொடுக்கல, தப்பாதான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவணம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா 2 பெட்டியுமே நிரப்பல. ஏன்னா நானும் வந்து இப்ப வந்து ஒரு 25 வயசு தான் ஆகுது, அதனால அப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர்ல நான் பங்கேற்று கொள்ளவே முடியல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பெற்றோரும் வந்து பங்கேற்கல அப்படிங்கிறாங்க நிறைய பேரு.
அப்ப வந்து 2 பெட்டியுமே காலியா இருந்திருக்கும். சிலருக்கு பெற்றோர் பங்கேற்று இருந்தாங்க, ஆனா தகவல் தெரியல அப்படிங்கிறாங்க. அவங்களும் காலியா விட்டுருப்பாங்க. அப்படி காலியா விட்டவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா ஆவணம் கேட்பாங்க. அப்ப மொத்தத்துல எஸ்ஐஆருடைய 2002 தகவலை யார் வந்து ஒரு பெட்டியிலையாவது துல்லியமா கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இறுதி வாக்காளர் பட்டியல்ல பேர் வரும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தவறா கொடுத்தவங்க, காலியா விட்டவங்க, இவங்களை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆவணம் கொடுக்க சொல்லுவாங்க. சரி, ஆவணம் கொடுக்க சொல்லுவாங்கன்னா அதை எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா உங்களுடைய பிஎல்ஓ தான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய லிஸ்டே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆவணம் வாங்க தேவையில்லைங்கிறவங்களதான் வந்து லிஸ்டா போட்டிருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. இதுக்கும் ஆவணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இறந்தவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து நீக்கிட்டு போட்டிருக்காங்களோ தவிர இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் லிஸ்ட் போடுவாங்கன்னு சொல்லப்படுது. அந்த லிஸ்ட் நம்ம ஆன்லைன்ல பாக்கலாமா இல்ல பிஎல்ஓ தான் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்களான்னு நமக்கு தெரியல. அது வந்து இன்னுமே வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிப்பு கொடுக்காம இருக்காங்க. ஆனா இனிமேல் தான் இந்த 1 மாசம் இருக்கு பாருங்க, இந்த 1 மாசத்துலதான் பொங்கல் முடிகிற வரை என்ன பண்ணுவாங்கன்னா லிஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்களாமா. எதை வச்சுன்னா 2002 தகவல் எல்லாத்தையும் செக் பண்ணி யாருது இருக்குது யாருது இல்ல, யார் கொடுத்தது தப்பா இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களெல்லாம் நோட் பண்ணி ஒரு லிஸ்ட் போட்டு நீங்கெல்லாம் ஆவணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொண்டு வருவாங்களாமா. நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு லிஸ்ட் போட்டா கூட நம்ம போய் உடனே செக் பண்ணி பார்க்கணும். அப்ப ஆவணம் அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப 6.5 கோடி பேத்துக்கு ஃபார்ம் கொடுத்து 5.5 கோடி பேர்த்த வந்து டிராஃப்ட்ல கொண்டு இருக்காங்க. 1 கோடி பேர் என்னாச்சு நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. கேட்டா வந்து இறந்தவங்க, இடம் பெயர்ந்தவங்க, அவங்களை இதனால தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்லிட்டாங்க. 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அடுத்தது இந்த 5.5 இருக்கிறவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க மறுபடியும் ஆவணம் வாங்கும் போது, அப்படி இருக்கும்போது அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபியூச்சர்ல அப்படி வந்தா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். நீங்க டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு, இனி எனக்கு ஓட்டுரிமை இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். உங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ஆவணம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய லிஸ்ட்ல பேர் வந்திருக்கா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி வந்திருந்தா ஆவணம் கொடுக்கணும். அப்படி வரலைன்னா நீங்க என்ன பண்றீங்க இறுதி பட்டியலுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு கன்ஃபார்மா ஓட்டர் ஐடி இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த லிஸ்ட் வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு வந்தது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் இதை சொல்றப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு போறீங்க, இப்ப வந்ததே ஃபைனல் லிஸ்ட் தான் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்ததே வந்து ஃபைனல் லிஸ்டா இருந்தா உடனே வந்து இந்த லிஸ்ட்ல வராதவங்கள்ட்ட ஆவணம் வாங்கியிருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆவணம் இப்ப வந்து கலெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனாலதான் 1 மாசம் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த 1 மாச கேப்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் ஆவணம் கொடுக்க வேணும்னு இமெயில் தான் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா புது ஃபார்ம் கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆவணம் கொடுக்கக்கூடிய டைமை கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் இந்த கேப் விட்டுருக்காங்க. அதனால நம்மளுடைய வேலை இன்னும் முடியல. கவர்மெண்ட்டுடைய தகவல்கள் வருதான்னு செக் பண்ணிட்டே இருங்க. இதெல்லாம் தான் முக்கியமான தகவல். நம்ம அப்டேட்டை போட்டுட்டே இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. நம்ம போடுற வீடியோல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.